எல்லாருக்கும் வணக்கம். பலன்கள் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். சில பேருக்கு ஒரு சந்தேகம் அப்படின்றது இருந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு வருஷமும் நானும் குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்றதெல்லாம் வீடியோஸில் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன். அதே மாதிரி பலன்கள்லாம் புக்ஸ்லேயோ இல்லை நியூஸ் பேப்பர்லேயோ படிச்சுட்டு தாங்க வர்றேன். ஆனால் எதுவுமே எனக்கு நடக்க மாட்டேங்குது. ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது குரு பெயர்ச்சி பலன்களாக இருக்கட்டும், மாத பலன்களாக இருக்கட்டும், வார பலன்களாக இருக்கட்டும், சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இப்படி எல்லா பலன்களுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா பொது பலன்கள் தாங்க. இந்த பொது பலன் அப்படின்றது எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் மட்டும்தான் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இப்போ இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களை எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பலன்களை மட்டும் வச்சுட்டு அடுத்த குரு பெயர்ச்சி வர்ற வரையும் நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள்லாம் மாற்றிக்கோங்க. இதை எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்களையும் மற்ற கிரகங்களோட பெயர்ச்சி பலன்களையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்களில் நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக வரும். எக்ஸாம்பிளாக சொல்லணுன்னா, இப்போ மாத பலன்கள்லாம் அப்லோட் பண்ணுறேன் இல்லைங்களா, நான் அப்லோட் பண்ணியிருக்க அந்த மாத பலன்களையும் இந்த குரு பெயர்ச்சி பலன்களையும் நீங்கள் ஒரு மாதமும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதனால் இந்த பொது பலன்லாம் கேட்டுட்டு நமக்கு இதுதான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணங்களையும் மாற்றிக்கோங்க. தேவையில்லாத ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க. ஏன்னா சில பேர்லாம் நினைப்பாங்க, எப்படியும் இந்த குரு பயிற்சியில் திருமணம் முடிஞ்சிடும் அப்படின்னு. அந்த குரு பயிற்சி முடிந்து அடுத்த குரு பயிற்சி வந்திருக்கும், அவங்களுக்கு திருமணம் நடக்காமல் தான் இருக்கும். உங்களோட ஜாதகம் என்ன நிலைமையில் இருக்குது, இப்போ என்ன தசாபுத்தி நடந்துகிட்ருக்கு, இந்த ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு எப்போவுமே நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். அதனால் மறுபடியும் பொது பலன்லாம் பார்த்துட்டு அதிகமான ஆசைகளையும் மனசில் வளர்த்துக்காதீங்க. எல்லாமே நெகட்டிவாக சொல்லிட்டாங்களே அப்படின்ட்டு இதெல்லாம் நடந்துருமோ அப்படின்ற மாதிரி பயத்தையும் மனசில் கொண்டு போகாதீங்க. புரியுதுங்களா? சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ராசி லக்னம் ரெண்டுக்குமே பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான். இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்காது. சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் ஜாதகமே எப்படி இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இப்போ என்ன தசாம்பூர்த்தி நடக்குதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஜாதகப்படியான பலன்கள் தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும். சிம்மமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது அதிகமாக நல்லது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்க முடியாது தான். இருந்தாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தியும் சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும்னு சொல்லலாம். இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது இந்த தொழில், வேலை இது சம்மந்தமாக தான் அதிகமாக உங்களுக்கு சிந்தனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ பார்த்தாலும் இந்த தொழிலை பற்றியும் வேலையை பற்றியுமே தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த தொழில் வேலையில் உங்களுக்கு அதிகமான அலைச்சல்கள் அப்படின்றது இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆதாயமும் கிடைக்கும். சில பேருக்கு சொந்தமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரியான ஆசைகள்லாம் ஏற்படுதுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. உங்கள் ஜாதகப்படி சொந்தமாக தொழில் தொடங்கினா நல்லபடியாக இருக்குமா, நீங்கள் தொடங்கக்கூடிய தொழில் என்ன மாதிரியான ஃபீல்டு, அந்த ஃபீல்டு உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இப்போ என்ன தசாம்புத்தி நடந்துக்கிட்டு இருக்குது,
கையில் பணம் வச்சுருக்கீங்களா, இல்லை எதுவும் லோன் வாங்கி பிஸ்னஸ் தொடங்க போகிறீங்களா, பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களா, இல்லை நீங்களே சொந்தமாக பண்ண போகிறீங்களா, இதெல்லாம் எல்லாம் கம்ப்ளீட்டாக டீட்டெயிலாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நல்லா யோசனை பண்ணி ஒரு முடிவெடுங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். அதை தான் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதே மாதிரி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கும், வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருக்கத்தாங்க செய்யும். அதிகமான பிரச்சனைகள்ன்றது ஏற்படாது, பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுறது அப்படின்ற மாதிரி ஏற்படாது. அந்த வகையில் சந்தோஷம்தான். தசாபுத்தி நல்லபடியாக இருக்கவங்களுக்கு நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லேருந்து உங்களுக்கான நல்ல விஷயங்கள் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சேலரி இன்க்ரிமெண்ட்டு, ப்ரமோஷனு, பிடிச்ச இடங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபரு, சில பேர்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழைய கம்பெனியில் சேலரி பெண்டிங் இருக்கும், அதெல்லாம் வராமல் இருக்கும். பழைய கம்பெனியில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருப்பீங்க, அதெல்லாம் திரும்ப கொடுக்காமல் இருப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு மறுபடியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதெல்லாம் இருக்குது தான். அதே மாதிரி தான் அந்த வேலை விஷயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ வேலை பார்த்துட்ருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, அதுவுமே சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்றதும் இருக்குது தான். அது நீங்கள் வெளிநாடு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை வெளி மாநிலங்கள் போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை தமிழ்நாட்டுக்குள்ளே இப்போ இருக்க இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேருக்கு உங்களுக்கு பிடிச்ச இடங்களில் படிக்கிறதுக்கு அட்மிஷன் கிடைக்கிறது அப்படின்ற மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். சில பேர் வெளிநாடு போய் படிக்கணும், வெளி மாநிலங்கள் போய் படிக்கணும்லாம் ஆசைப்பட்டுட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான விஷயங்களும் சில பேருக்கு நல்ல விதமாக அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தான். இந்த குரு பயிற்சியில் குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இது நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம்ன்றது இருந்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களோட ஜாதகமில் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது குழந்தை பாக்கியத்துக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில பேருக்கு சொல்லலாம். அது குடும்பமாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், நண்பர்கள், உறவினர்கள், எல்லார்கிட்டையுமே கொஞ்சம் நீங்கள் பேசக்கூடிய விதம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது இதுவரையும் பிடிக்காமல் இருந்தது அவங்களுக்கு அப்படின்னா, மற்றவங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய விதம்ன்றது மற்றவங்களுக்கு பிடிக்காமல் இருந்தது அப்படின்னா, இந்த குரு பயிற்சின்றது ஓரளவுக்கு அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றத குறைச்சி உங்கள் பேச்சுக்கு கொஞ்சம் மரியாதை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது இதுவரையும் நீங்கள் சொல்கிறத யாரும் காது கொடுத்து கூட கேட்க மாட்றாங்க அப்படின்னா, இந்த குரு பயிற்சின்றது கொஞ்சம் ஓரளவுக்கு நீங்கள் சொல்கிறதையும் மற்றவங்க புரிஞ்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். சில பேருக்கு சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள். இன்னும் சில பேருக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, புதுசாக சொத்து வாங்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு இந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் ஏதாவது கோர்ட்டு கேஸ்னு போயிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க,
அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரியும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் சொல்லணும் அப்படின்னா, கணவன் மனைவி உறவில் நீங்கள் தாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ்ந்துக்கணும். அது உங்களோட கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்டையும் கொஞ்சம் அனுசரித்து போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களோட அம்மா இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு உடல் நலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து வந்தது அப்படின்னா, அந்த பிரச்சனைகள் அப்படின்றது கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் உடல் நலம் பற்றி சொல்லணும்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஸ்கின் ப்ராப்ளம்மு அப்படின்ற மாதிரியான உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். ஸ்கின் ப்ராப்ளம், அப்புறம் ஹேர் ஃபாலிங் இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா. அதனால் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படுத்தி கொடுக்கத்தாங்க செய்யும். ரெஸ்ட் எடுங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, டைமுக்கு சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. லவ் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, சேம் அவங்க கணவன் மனைவி உறவில் சொன்னது தான். உங்கள் 2 பேத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரிலாம் ஏற்படத்தான் செய்யும். நீங்கள் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கணும். இல்லைனா சில பேருக்கெலாம் பிரேக்கப் ஆகிறது அப்படின்ற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். பண விஷயங்களில் கொஞ்சம் ஓரளவுக்கு எதிர்பார்க்கலாம் தாங்க. ஏன்னா சில பேருக்கெலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எதிர்பாராத பண வரவு அப்படின்றதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது தான். உங்களுக்கு தசாம்புத்தின்றது சப்போர்ட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா, சில பேருக்கு கடன்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, அந்த கடனில் கொஞ்சமாவது கொடுத்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். புதுசாக கடன் வாங்குகிற மாதிரியான சூழ்நிலைகள் அப்படின்றதெல்லாம் சில பேருக்கு ஏற்படத்தான் செய்யும். தயவுசெய்து கடன் வாங்கிட்டு அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காதீங்க. ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் கடன் வாங்குகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தான் உதவிகள் கேட்குறது அப்படின்றது முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட, இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு பணம் தேவைப்படுது அப்படின்னா நண்பர்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ கேட்குறத தவிர்த்துட்டு, இந்த ஃபினான்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், அவங்கள்ட்டையோ இல்லை லோன் வாங்கிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணிவிடுங்க. அதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா நண்பர்கிட்டையோ இல்லை தெரிஞ்சவங்கள்ட்டையோ உறவினர்கள்ட்டையோ நீங்கள் கடன் வாங்கிட்டு அது மூலமாக மனஸ்தாபங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்திக்க வேண்டாம். வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும். அது வேலை பார்க்கக்கூடிய இடமா இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், நண்பர்கள், உறவினர்கள், எல்லா வகையிலையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் தான் பார்த்து கவனமாக இருந்துக்கணும். முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வாழ்ந்துக்கோங்க. இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.